தனியாருக்கு சொந்தமான நிலங்களில் சமூக விரோதிகள் சிலர் அரசு அனுமதியின்றி தொடர்ந்து மணல் கடத்துவதாக புகார்கள் எழுந்துள்ளன. இதனை மாவட்ட நிர்வாகம் தடுக்க தவறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போலி ரசீது மூலம் கனிம வளம் கொள்ளை போவது குறித்து செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அதிக அளவில் கனிம வளங்கள் கேரளாவிற்கு கொள்ளையடிக்கப்பட்டு வருவது தொடர்கதையாகி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கனிம வள கடத்தல் தற்போது திருப்பத்தூர் மாவட்டத்தையும் விட்டு வைக்கவில்லை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், மாங்காத்தோப்பு மற்றும் சின்னவரிகம் பகுதிகளில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள தனியாருக்கு சொந்தமான நிலங்கள் உள்ளன. இந்த நிலங்களில் இருந்து அரசு அனுமதியின்றி ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் தொடர்ந்து டிராக்டர் மற்றும் லாரிகளில் மண் கடத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் செய்தி வெளியானது. அதன் அடிப்படையில் ஆம்பூர் வட்டாட்சியர் மோகன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது மண் கடத்தலுக்கு பயன்படுத்திய நிலம் சந்தீப் என்பவருக்கு சொந்தமான நிலம் என்பதும் அவர் வெளிநாட்டில் இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. கடத்தப்படும் மண் எங்கு கொண்டு செல்லப்படுகிறது, இதில் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனையடுத்து மண் கடத்தலுக்கு பயன்படுத்திய அனுமதி சீட்டு போலி என்பது தெரிய வந்ததை தொடர்ந்து மண் கடத்தலுக்கு தடை விதிக்கும் வகையில் அப்பகுதியில் ஜேசிபி இயந்திரம் கொண்டு மேலும் சுமார் 10 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டி வட்டாட்சியர் மோகன் நடவடிக்கை மேற்கொண்டார். தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நிலத்தின் உரிமையாளர் மீது அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வட்டாட்சியர் மோகன் கூறினார். இதேபோல் வாணியம்பாடி அடுத்த தெக்குப்பட்டு பகுதியில் விவசாய நிலங்களுக்கு மண் எடுப்பதாக கூறி ஜேசிபி இயந்திரம் வைத்து தொடர்ந்து லாரி மற்றும் டிராக்டர் மூலம் இரவு பகலாக சமூக விரோதிகள் மண் கடத்துவதாக புகார் எழுந்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேறொருவருக்கு சொந்தமான நிலத்தில் அனுமதியின்றி போலி ரசீது மூலம் மண் கடத்தப்பட்ட சம்பவம் ஆம்பூர், மாங்காத்தோப்பு மற்றும் சின்னவரிகம் பகுதிகளில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.